குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார், ஒரு போஸ். இது தென்னிந்தியாவில் ஒலித்த குரல் இல்லை, வட இந்தியாவில் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஒலித்த குரல். நடிப்பை தாண்டி தனது ஸ்டைல் மூலம் ரசிகர்களை கட்டி போட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனும் காந்தம். அந்த காந்தத்திற்கு இன்று பிறந்தநாள். இந்த நிலையில் அவர் குறித்த சில விஷயங்கள் பின்வருமாறு பார்க்கலாம். ரஜினி என்னும் பந்தய குதிரை, நான் யானை இல்ல குதிரை என தன்னை சொல்லிக்கொள்ளும் ரஜினிகாந்த் அந்த குதிரையை விட அதிக ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு குதிரைக்கு சராசரி ஆயுட்காலமே 25 முதல் 30 ஆண்டுகள் தான், அதிகபட்சம் 35 ஆண்டுகள். ஆனால் இந்த ரஜினி என்னும் குதிரை கிட்டத்தட்ட 5 தசாப்தங்கள், அதாவது 50 வருடங்கள் தன்னுடைய ஸ்டைலாலும் துள்ளலான நடிப்பாலும் பஞ்ச் வசனங்களாலும் இந்திய சினிமாவில் அசைக்க முடியாத சக்தியாக ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வரலாற்றில் எப்போதாவது அதிசயம் நடக்கும். அப்படி ஒரு குதிரையின் சராசரி ஆயுட்காலத்தை விட 1760 முதல் 1822 ஆண்டு காலகட்டத்தில் 62 வயது வரை ஒரு குதிரை வாழ்ந்திருக்கிறது. வரலாற்றில் எப்போதாவது அதிசயங்கள் அரங்கேறும். அப்படி ஒரு குதிரையின் சராசரி ஆயுட்காலத்தை விட 1760 முதல் 1822 வரை 62 வயது ஒரு குதிரை வாழ்ந்திருக்கிறது. இதை ஆச்சரியமாக பார்க்கும் மனிதர்கள் ரஜினியையும் ஆச்சரியமாகவே பார்க்கிறார்கள். ரஜினி எனும் குதிரை சிகரெட் பழக்கம் இருந்தும் இன்னும் எனர்ஜியோடு நடித்துக் கொண்டிருக்கிறது. ரஜினியை பந்தயமாக வைத்து சம்பாதித்தவர்கள் ஏராளம். அதில் பயனடைந்தவர்கள் தாராளம். அவரே ஓய்வெடுக்க விரும்பினாலும் கூட அந்த குதிரையை விடாமல் பந்தயத்தில் ஓட வைக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக ரஜினியின் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஒரு சராசரி குதிரை 88 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். ஆனால் ரஜினி என்கிற குதிரை கணக்கிட முடியாத அளவிற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இடையில் இந்த குதிரை அவ்வளவுதான், வயதாகிவிட்டது, இனிமேல் ஓடாது என பலரும் கிண்டல் அடித்தனர். அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இன்றும் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி எனும் பிராண்ட். ரஜினி என்கிற பெயர் தமிழ் சினிமாவில் ஒரு பிராண்ட். ஆம், சூப்பர் ஸ்டார் ரஜினி என தியேட்டரில் வரும்போது ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் ஆக்ரோஷத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அன்பை வெளிப்படுத்துவான். ஆனால் ரஜினி அல்லாத சினிமா ரசிகனும் அந்த டைட்டில் கார்டுடன் தன்னை பொருத்திக் கொள்வான். ஏனென்றால் கிட்டத்தட்ட 90களின் சிறுவயது காலகட்டத்தில் அது வாழ்க்கையோடு கலந்திருக்கும். இப்போது அந்த டைட்டில் கார்டை தியேட்டரில் பார்த்தால் நம்மை சிறு வயதுக்கு அது கூட்டி சென்று விடும். ஒரு கட்டத்தில் வெளிநாடுகளில் இந்தியா என்று சொன்னால் பெரும்பாலானோரின் பதில்கள் 2 வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒன்று மெட்ராஸ், இன்னொன்று ரஜினிகாந்த். அந்த அளவிற்கு இவரது படங்கள் நாடு கடந்து சென்று கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் அதிக ரசிகர்களை கொண்ட ஒரே தமிழ் சினிமா நடிகர் இவர்தான் என பரவலாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. ஒரு நடிகருக்கு அதிக ரசிகர் மன்றங்கள் உண்டு என்றால் அது ரஜினிக்குத்தான். அதனால் ரஜினி ஒரு பிராண்டாகவே திகழ்கிறார். தமிழ் சினிமாவின் எல்லைகளை உடைத்து பல கதவுகளை ரஜினி படங்கள் திறந்திருக்கிறது. முதன்முறையாக 100 கோடி கிளப்புகளை திறந்து வைத்தது ரஜினி படம்தான். ஷங்கர் இயக்கத்தில் இவர் நடித்த சிவாஜி படம் அந்த சாதனையை நிகழ்த்தியது. அதன் பிறகே இந்த கூட்டணி எந்திரன் படம் மூலம் 300 கோடி கிளப்பில் இணைந்து புதிய சாதனை படைத்தது. இதையடுத்து இதே கூட்டணியில் உருவான எந்திரன் 2.0 படம்தான் அதிக பட்ஜெட்டில் உருவான தமிழ் படமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 570 கோடி என கூறப்படுகிறது. இப்படி ரஜினி ஏகப்பட்ட சாதனைகளை படைத்திருந்தாலும் அவரது சாதனைகளையே பேசி கின்னஸ் சாதனை செய்யப்பட்டிருக்கிறது. நடிகரும் ஆர்ஜேவுமான விக்னேஷ்காந்த் தொடர்ந்து 50 மணி நேரம் இடைவிடாமல் ரஜினியை பற்றி பேசி கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். இப்படியாக ரஜினியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க எவ்வளவோ உள்ளது. இவ்வாறாக அந்த ரஜினி என்னும் பந்தய குதிரைக்கு, ரஜினி என்னும் அந்த பிராண்டிற்கு, சாதனைகளை புரிந்த சாதனை நாயகனுக்கு இன்று பிறந்த நாள். இன்றைய இளம் தலைமுறை நடிகர்களுடன் போட்டி போட்டு நடிக்கும் அளவிற்கு இன்னும் உற்சாகமாகவும் கொண்டாட்ட கலைஞனாகவும் மென்மேலும் ரஜினி 74 வயதிலும் மிளிர்கிறார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.